அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில ரிஷபம் ராசிக்கு மார்ச் மாதம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி பொது பலனாக பார்க்கலாம். இந்த ரிஷப ராசியை பொறுத்தவரையிலும் இந்த மாதத்துல, குறிப்பா மார்ச் மாதத்துல உங்களை சுற்றி நிறைய ஆச்சரியங்கள் இருக்கும். எல்லாத்துக்குமே ஆச்சரியப்படுற மாதிரி இருக்கும். அது எந்த வகையில் அப்படின்றத நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். ராசியாதிபதியாக வரக்கூடிய சுக்கிரன் வக்ரம் பெற்று 11ஆம் பாவகத்துல ராகுவுடன் சேர்க்கை, புதனும் அங்கேயேதான் இருக்கிறாரு. புதன் நீசம் பெற்று இருப்பாரு. இந்த நிலையில இருக்கும் போது இந்த மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து பாத்தீங்கன்னாக்க லாபஸ்தானத்துல இந்த அமைப்பு ஏற்பட்டிருக்கு. உச்சம் பெற்ற சுக்கிரன் வக்ரம் ஆகும் போது நீசத்துக்கு இணையான பலனை கொடுக்கும். அதே போல ராகுவோடு சேர்ந்திருக்கிறதுனால கொஞ்சம் பவர்ஃபுல்லாக தான் இருக்கும். ஏன்னா ராகுவும் வக்ர கிரகம் தான். அந்த பவர்ஃபுல்லா இருக்கிறது எதன் மூலம் உங்களுக்குனாக்க பிள்ளைகள் வகையில் உங்களுக்கு ஆச்சரியங்களை ஏற்படுத்தும். அதாவது பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கலாம், அல்லது பிள்ளைகளுக்கு வரன் பார்க்கிறவங்களாக இருந்தாங்க வரன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பிள்ளைகள் மூலம் ஏதோ ஒரு வகையில பெருமையும் மகிழ்ச்சியும் அடையக்கூடிய சூழ்நிலையும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். ஏன்னா 11ஆம் பாவகத்திலிருந்து 5ஆம் இடத்தை பார்க்கும். பிள்ளைகளால இந்த மாதத்தை பொறுத்தவரை மன வருத்தம் இல்லை. அதுதான் முக்கியமா நான் சொல்ல வரேன். ஏன்னா குரு பார்வையும் சுக்கிரனோட பார்வையும் 5ஆம் பாவகத்துக்கு வருது. 5க்குரியவன் 11ஆம் பாவகத்திலிருந்து தன் வீட்டையே பார்க்கிறாரு. குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வருவீங்க, குலதெய்வ அருளும் உண்டு. அதே போல பிள்ளைகளுக்கு மேரேஜ் ஆயிருக்கு அப்படின்னாக்க அவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கிறது, இல்லத்தில் ஒரு சுப வரவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். ஸோ இதெல்லாம் பாசிட்டிவான விஷயம்தான். உங்களுடைய அபிலாஷைகள் நிறைவேறுமா அப்படின்னாக்க உங்களுடைய கடினமான முயற்சிக்கு பின்பு அந்த அபிலாஷைகள் நிறைவேறும். ரொம்ப எட்ஜ் பாயிண்ட்ல போய் நின்னா கூட நீங்க கவலையப்பட தேவையில்லை. ஏப்ரல் 13க்கு பிறகு சுக்கிரன் வக்ர நிவர்த்தி ஆகுது. அந்த நேரத்துல உங்களுடைய அபிலாஷைகள் நிறைவேறும். குறிப்பா இந்த கணவன் மனைவி பிரிந்திருக்கிறவங்க, டிவோர்ஸ் கேஸ்ல இருக்கிறவங்க, அல்லது ஏதோ ஒரு வகையில தொழில் காரணமாக பிரிந்திருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல சொல்யூஷனும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். குறிப்பா அதற்கான தொடக்க மாதமாகவும் இந்த மாதம் இருக்கும். இந்த சுக்கிரன் வக்ரம் பெற்று ராகுவோடு இணைஞ்சிருக்கிறதுனால வழக்குகளில் வெற்றி, அல்லது பிரிந்த கணவன் மனைவிக்குள்ள ஏதோ ஒரு வகையில சேர்ந்து விடக்கூடிய சூழ்நிலையோ, அதாவது உங்க ஜாதகத்துல தோஷங்கள் இல்லாம இருக்கணும். சரியான பொருத்தம் இருந்து நீங்க சப்போஸ் தற்காலிகமாக பிரிந்திருக்கீங்கன்னா அப்படிப்பட்டவர்கள் சேர முடியும். அதற்கான வாய்ப்புகள்லாம் இந்த மாதத்திலேயே உண்டு. முயற்சி பண்ணலாம். முக்கியமா நீங்க வெளியில யாருக்கிட்டையாவது கொடுத்த பணம் வாங்க முடியும். இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை முயற்சி செய்யுங்க. ரொம்ப நாளா இழுத்தடிச்சிட்டு இருக்காங்க, உங்களை ஏமாத்திட்டு இருக்கிறாங்க, பணத்தை வாங்க முடியல அப்படின்னாக்க இந்த காலகட்டத்தில் கொடுத்த பணத்துல ஒரு பகுதியாவது உங்களுக்கு வரும். சோ அந்த வகையிலையும் ஆச்சரியங்கள் உங்களுக்கு ஏற்படும். சில விஷயங்கள்லாம் நடக்காது வராது அப்படின்னு நெகட்டிவா நீங்களே விட்டுட்டு இருப்பீங்க. அந்த நடக்காது வராதுன்ற விஷயங்கள்லாம் உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்பும் இந்த மாதத்தில் உண்டு. அதுவும் மாதத்தோட பிற்பகுதியில நல்லாவே இருக்கு. குறிப்பா இந்த மாதத்துல நீங்க எதுல கவனம் செலுத்திக்கணும்னாக்க, பொதுவாகவே ஜென்மத்துல குரு, ராசியில குரு ரோகிணி நட்சத்திரத்தில் தான் இருக்கிறாரு. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ்லாம் நிறைய வந்துகிட்டு இருக்கு. இப்ப கடந்த 2-3 மாசமா அப்பப்போ உடல்நலம் பாதிக்கப்பட்டு இருக்கிறது போன்றவையெல்லாம் இருக்கு. அந்த வகையில உடல்நல விஷயத்துல கொஞ்சம் கவனம் செலுத்திங்க. அதே போல உங்களுக்கு பொறுத்தவரையிலும் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் வாக்குவாதங்கள் யாருக்கிட்டையும் செய்யாம இருக்கணும். குறிப்பா வாழ்க்கை துணைவரால் ஆதாயங்கள்லாம் இருக்கும். இந்த செவ்வாய் வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு, ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கு. அந்த வகையில வாழ்க்கை துணைவரால் ஆதாயம், கூட்டு தொழில் செய்றீங்கன்னா கூட்டாளிகளால நன்மை, சில புதிய நண்பர்கள் அறிமுகம் ஆவார்கள். அந்த புதிய நண்பர்களால் ஏதோ ஒரு வகையில ஆச்சரியங்கள், ஆதாயங்கள் இதெல்லாமே இருக்கு. ஆனா அவர்களாலேயே உங்களுக்கு மன வருத்தங்களும் கூடவே இருக்கும். அப்போ வாழ்க்கை துணைவரோட கருத்து வேறுபாடு வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வராம இருக்கணும்னா நீங்க வாக்குவாதம் செய்யாம இருந்தாவே போதும். அதாவது நீங்க நல்ல விஷயத்தையே சொல்றோம்னு ஆசைப்பட்டா கூட இந்த நேரத்தில் அதுக்கு உகந்த காலகட்டம் இல்லை. செவ்வாய் 2ஆம் இடம், தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்துல இருக்கிறதுனால விரையாதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் 2ஆம் இடத்துல இருக்கும் போது நிறைய எக்ஸ்பென்சஸ் ஆகும். பணம் வரும், ஆனா கையில தங்காத அளவுக்கு செலவுகள் ஏற்படும். சுப விரயங்கள் தான் நிறைய ஏற்படும். இருந்தாலும் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, அல்லது ஒரு புத்திசாலித்தனமா நிலம் அல்லது கோல்டு இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது இந்த காலகட்டத்தில் நல்லது. இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் வாக்கை தவறாக பயன்படுத்துவார்கள். நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துல கூட நீங்க மேலதிகாரிகிட்ட ஏதாவது பேசிடுறீங்க கோபத்துல அப்படின்னாக்க, இந்த கோபம் டென்ஷனால உங்களுக்கு அந்த இடத்துல கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர்லாம் இருக்கும். 10ஆம் இடத்துல சூரியன் இந்த மாதத்துல முதல் பகுதியில மார்ச் 15ஆம் தேதி வரலும். அந்த வகையில உங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும்
ஒர்க் ப்ரெஷர் இருக்கும், டென்ஷன்கள் இருக்கும், சின்ன சின்ன உடல்நல தொந்தரவுகளும் பாதிப்புகளும் இந்த காலகட்டத்தில் வந்து போகும். உடல்நல விஷயத்துல கவனம் செலுத்திங்க. ஆனா மதிப்பு மரியாதை தொழில இருக்கும். அந்த வகையில பிளஸ் பாயிண்ட் தான். சரி, வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்குமா? தொடர்ந்து நான் வேலை தேடிட்டு இருக்கிறேன், ஆனா இதுவரையில எந்த வேலையும் கிடைச்ச பாடு இல்ல, இந்த மாதமாவது கிடைக்குமா அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களுடைய கடினமான முயற்சிக்கு ஏற்ற வகையில கண்டிப்பாக பாசிட்டிவான விஷயம் உண்டு. இந்த மாதத்தோட இறுதியிலேயாவது வேலை கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. முயற்சி செய்யுங்க. அதே போல வேலையிலேயே இருப்பவர்கள், ஆல்ரெடி வேலையிலேயே இருக்கிறீங்கன்னாக்க இருக்கிற இடத்துலயே ஒர்க் ப்ரெஷர் இருந்தாலே மதிப்பு மரியாதை வரும். எதால உங்களுக்கு இந்த சுக்கிரன் வக்ரம் பெற்று இருக்கிறாரு, சில வாய்ப்புக்கெல்லாம் கிட்ட வந்து உங்களுக்கு கிடைக்காம தவறி போகக்கூடிய வாய்ப்பும் உண்டு. அதே போல சில முயற்சி செஞ்சும் அந்த முயற்சி பெண்டிங் ஆகிறதுக்கும் இந்த மாதத்துல வாய்ப்புகள் உண்டு. ஆனா ஏப்ரல் 13ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிரன் வக்ர நிவர்த்தி ஆன பிறகு நீங்க இப்ப போட்ட எஃபோர்ட்லாம் நீங்க ஒரு நாளைக்கு அறுவடை பண்ணியே தருவீங்க. அதாவது சில முயற்சி நீங்க செய்றீங்கன்னா அந்த முயற்சியோட பலன் அப்பவே கிடைக்கலன்னு நீங்க ஃபெடப் ஆகி உட்கார வேண்டிய அவசியமே இல்லை. சில முயற்சி செஞ்சும் அதுக்கான அவுட்புட் வரல அப்படின்னு வேதனைப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. நிச்சயமா நம்ம போட்ட விதை ஒரு நாள் முளைச்சே தீரும், ஒரு நாள் அது பலனை கொடுத்தே தீரும். அந்த வகையில நீங்க ஹார்ட் ஒர்க் பண்றீங்க, ஒர்க் ப்ரெஷர் இருக்கு வேலையில, சில நேரங்களில் உங்களுக்கு ரெகக்னிஷன் கிடைக்காம கூட சில பேருக்கு இருக்கலாம். ஏன்னா ரிஷபராசிக்கு நாம இது பொது பலனாதான் சொல்றோம். சில பேருக்கு மதிப்பு மரியாதை இருக்கும், சில பேருக்கு ஒர்க் ப்ரெஷர் இருந்து ரெகக்னிஷன் கிடைக்காம இருக்கும். அவர்களுக்கு உறுதியாக உங்களுக்கு ஏப்ரல் 13க்கு பிறகு உங்களுக்கு புதிய வாய்ப்போ அல்லது அதே இடத்துல ஒரு பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வோட முன்னேறக்கூடிய வாய்ப்பும் அந்த இடத்துலயே உங்களுக்கு இருக்கு. அதே போல உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிக்காக ட்ரை பண்றேன், இருக்கிற இடத்தை விட பெட்டரா போலாமா அப்படின்னா அது ஏப்ரல் 13ஆம் தேதிக்கு பிறகு நீங்க கன்சிடர் பண்ணுங்க. அதே போல பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் வருமானம் எல்லாம் நல்லாவே வருங்க. சில பேர் கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் வரும். தொழில் கடனாக தான் வாங்க போறீங்க, கொஞ்சம் தொழிலை விரிவுபடுத்தலாம் அல்லது தொழிலுக்கு சில எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கணும்னு தொழில் கடன் படக்கூடிய வாய்ப்பும் உண்டு. வங்கியின் மூலம் கடன் கேட்கறீங்கன்னா வங்கி கடன் கிடைக்கும். மற்றவங்க கிட்ட கடன் வாங்கினா கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கும், அதையும் பார்த்துங்க. அதே போல வர்ற வருமானத்தை அப்படியே செலவு பண்ற மாதிரியான சூழ்நிலைகள் நிறையவே இருக்கும். தாயாரின் உடல் நலத்துல கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் வந்து போகும். மார்ச் 15க்குள்ள சூரியன் 10ல இருந்து 4ஆம் இடத்தை பார்க்குது. அப்போ ஒர்க் ப்ரெஷரும் உங்களுக்கு இருந்துட்டு இருக்கும். மார்ச் 15ஆம் தேதிக்கு பிறகு மிருகசீரிஷம் மற்றும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பெரிய அளவுக்கு உடல்நல தொந்தரவுகள் பாதிப்புகள் இல்லை. ஆனா கோபம், டென்ஷனால, வாக்குவாதங்களால குடும்ப வாழ்க்கையில முக்கியமா உறவுகளோட, வாழ்க்கை துணைவருடைய உறவுகள் அல்லது தாயார் வகையில இருக்கக்கூடிய உறவுகளோட சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இந்த காலகட்டத்தில் வந்து போகும். வாக்குவாதம் யாருக்கிட்டையுமே செய்யாம இருங்க பாருங்க, இந்த மாதம் ஸ்மூத்தாவே போகும். மற்றபடி பிள்ளைகள் வகையில அல்லது நீங்க எதிர்பாராத ஒரு விஷயம் நடக்காதுன்னு நினைக்கிற ஒரு விஷயம் நடக்கும் போது உங்களுக்கு ஆச்சரியங்கள் இருக்கும். சில ஆச்சரியங்கள் உங்களை சுத்தி இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் வரக்கூடிய வாய்ப்பும் சில பேருக்கெல்லாம் உண்டு. 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனியை அஸ்தங்கப்படுத்தி சூரியன் இருக்கிறதுனால வேலையில ஒர்க் ப்ரெஷர் இருக்கும், வேலை மாற்ற சிந்தனை கூட சில பேருக்குலாம் இருக்கும். சில பேருக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா தந்தையின் உடல்நலத்துல கவனம் செலுத்திக்கணும், தந்தையுடன் கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. பூர்வீக சொத்துல சில வில்லங்கங்கள், சில பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் வரும். சோ அந்த பூர்வீக சொத்துல வரக்கூடிய வில்லங்கங்கள், பிரச்சனைகளை நீங்க எப்ப டீல் பண்ணணும்னாக்க மார்ச் 15ஆம் தேதிக்கு பிறகு டீல் பண்றது நல்லது. இந்த மாதம் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா இந்த சனி அஸ்தங்கமாகி இருக்கிறதுனால கொஞ்சம் கூடுதலாக கான்சென்ட்ரேட் போட்டு ஒர்க் பண்ற மாதிரி தான் இருக்கும். அப்போ கூடுதலாக கான்சென்ட்ரேட் போட்டு ஒர்க் பண்றதுனால உங்களுக்கு இந்த மாதத்துல இல்லைனாலே அடுத்த மாதம் உங்களுக்கு பெனிஃபிட்டை கொடுக்கும். அதே போல அரசு பணிக்கு முயற்சி பண்ணக்கூடியவர்களுக்கு சில முடிவுகள் வந்து உங்களுக்கு பக்கத்துல போய் அப்படியே மிஸ் ஆகுற மாதிரி இருக்கும். இந்த மார்ச் 15ஆம் தேதி சூரியன் 11ஆம் பாவகத்துல, இங்க சூரியன், ராகு, புதன் வந்து வக்கரமாயிடுறாரு, நீச பங்கம் ஆயிடுது. அப்போ பெருசா கடன் படாம இருக்கக்கூடிய சூழ்நிலை வரும். மாதத்தோட இறுதியில பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு லாபங்கள் சற்று கூடுதலாகவே வரும். புத்திரபாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திரபாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் உண்டு. உங்களை விட்டு விலகி போனவங்க வருவாங்களா அப்படின்னாக்க மார்ச் 15ஆம் தேதிக்கு பிறகு ஒரு அஃபேர்ல இருக்கீங்க அல்லது காதல் இருக்கீங்க, உங்களோட பழகி கொண்டிருந்தவர்கள் விலகி போயிட்டாங்க, ஒரு கோபதாபத்துல விலகி இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க மீண்டும் பேசுறதுக்கான வாய்ப்புகள்லாம் உண்டு. அதே போல சில பேருக்குலாம் மாற்று மதத்தினருடைய அறிமுகம், மாற்று மதத்தினருடைய நட்பு அல்லது காதல் போன்றவையும் ஏற்படும். மாற்று மதத்தினரால் ஆதாயங்களும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். சில பேருக்கு புதியவர்களோட அறிமுகம், புதியவர்களுடைய நட்பு போன்றவையும் ஏற்படும். அது ஒரு வகையில் உங்களுக்கு மகிழ்ச்சியை இந்த மாதத்தை பொறுத்தவரை கொடுக்கும். அதாவது ஒரு சிலர் வந்து வீடு கட்டலாம், பெண்டிங்கா இருக்கு, வீடு ஸ்டார்ட் பண்ணலாமா, அல்லது வாகனம் ஒன்று வாங்கணும், கார் வாங்கணும், பழைய காரை கொடுத்துட்டு புதிய கார் வாங்கணும்னா மார்ச் 15க்கு மேல கன்சிடர் பண்ணுங்க.
அப்படி இல்லைன்னா ஏப்ரல் மாதம், சித்திரை மாதத்துல கூட நீங்க கன்சிடர் பண்றது நல்லது. ஏப்ரல் 13ஆம் தேதிக்கு பிறகு. இந்த மாதத்தை பொறுத்தவரை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கூடுதலாக கான்சென்ட்ரேட் போட்டு படிப்பீங்க. கண் தொடர்பான பிரச்சனைகள் சில பேருக்கு வரும். அதனால உடல்நலத்துல கவனம் செலுத்திங்க. மாதத்தை பொறுத்தவரையிலும் தொழில்னு பார்க்கும்போது குறிப்பா பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கெல்லாம் ஆதாயங்கள்லாம் மாதத்தோட பிற்பகுதியில் நிறையவே வரும். புதிய ஆர்டர்கள் கையெழுத்தாகும். குறிப்பா ஆடை ஆபரணம், மீடியா சார்ந்த துறையில இருப்பவர்கள், ரியல் எஸ்டேட்டு, கட்டுமானம், ஆர்கிடெக்சர், அதே போல சிவில் இன்ஜினியரிங், இந்த மாதிரி இன்ஜினியரிங் துறையில் இருப்பவர்களுக்கும் வருமானங்கள்லாம் வரும், கூடுதலாகவே வரும். கம்ப்யூட்டர், ஐடி, நிர்வாகத்தில் இருப்பவர்கள் இடமாற்றங்களுக்கான ஒர்க் ப்ரெஷர் இருக்கலாம் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும். பட் ஆஸ் யூஷுவல் மாத சம்பளம் வாங்குறவங்களுக்கு ஆஸ் யூஷுவல் இன்கம் வந்துகிட்டு தான் இருக்கும். அதுல பெரிய மாற்றங்கள் இருக்காது. ஆனா பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு திடீர்னு வருமானம் கூடுதலாக வரும். அதே போல எக்ஸ்பென்சஸும் கூடுதலாக இருக்கும். அதுதான் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும். இதுல கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மட்டும் கணவன் மனைவி உறவு நிலையில அப்பப்போ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நிறையவே இருக்கும். கருத்து வேறுபாடோடய இருக்கிற மாதிரி இருக்கும். பழைய கடன் உங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரை கட்ட வேண்டிய சூழ்நிலை வரலாம். கொஞ்சம் பேருக்கு கொஞ்சம் அந்த வகையில கொஞ்சம் கவனம் செலுத்திங்க. வாழ்க்கை துணைவருடன் கொஞ்சம் விட்டு கொடுத்து போறதா இந்த மாதத்தை பொறுத்தவரை நல்லது. குறிப்பா உறவுகளால் உங்களுக்கு ஒரு மன வருத்தங்கள்லாம் இருக்கும். அந்த உறவுகளோட பெருசா இன்டராக்ட் பண்ணாம இருந்தீங்கன்னா பெட்டர். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தை பிறந்தவங்க பொறுத்தவரையிலும் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் கண் தொடர்பான பிரச்சனை, உடல்நலத்துல கொஞ்சம் பாதிப்பு போகும். மேலும் கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஆனா வாழ்க்கை துணைவரால் உங்களுக்கு ஆதாயங்களும் வரும். அதே போல வாழ்க்கை துணைவரால் உங்களுக்கு செலவுகளும் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் உண்டு. சப்போஸ் கருத்து வேறுபாடு இல்லைன்னா அவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பென்சஸ் பண்ற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் அதுக்காக செலவு பண்ற மாதிரி இருக்கும். அதற்கு வாழ்க்கை துணைவருக்கு நீங்க சுப செலவே பண்ணிடலாம். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பொறுத்தவரையிலும் உறவுகளால சில மன வருத்தங்கள், சில சிக்கல்களும் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் வரும். எதிர்பார்த்த பணம் திடீர்னு கைக்கு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. பழைய கடனை வசூலிக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு. உடல்நல விஷயத்துல கொஞ்சம் கவனம் செலுத்திங்க. வாழ்க்கை துணைவரோட சில கருத்து வேறுபாடு இருந்தாலையும் ஒரு புரிதல்கள் இருக்கும். அதனால பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லை. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பொறுத்தவரையிலும் இந்த மாதம் சிறப்பான மாதம் தான். உங்களை சுற்றி சில ஆச்சரியங்கள் நடக்கக்கூடிய மாதங்கள் தான். இந்த மாதத்தை பொறுத்தவரை எந்த தெய்வத்தை வழிபாடு செஞ்சா சிறப்பாக இருக்கும் அப்படின்னாக்க நவகிரக வழிபாடு இந்த மாதத்தில் நன்மையை கொடுக்கும். இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் நீங்க கும்பகோணத்துக்கு அருகாமையில் இருக்கீங்க அல்லது நீங்க ஏதாவது கோவில் குளத்துக்கு போகக்கூடிய சூழ்நிலை இந்த மாதத்தை பொறுத்தவரையில இருக்கு. அப்படி போகும்போது கும்பகோணத்துல இருந்து மயிலாடுதுறை போகக்கூடிய ரூட்ல 6 கிலோமீட்டர்ல திருப்புவனம்ன்ற வில்லேஜ் இருக்கு. அங்க இருக்கக்கூடிய சரபேஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. நவகிரக வழிபாடு உங்க வீட்டுக்கு அருகாமையிலே இருக்கக்கூடிய கோவில்கள்ல நவகிரகங்கள் இருக்கும். நவகிரக வழிபாடு உங்களுக்கு நன்மையை தரும். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க. இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.